அற்புதமே அமல உற்பவமே உம் பொற்பதமே அன்பின் அதிசயமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்போம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்போம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். அவரே தேவன் என்றறிவோம், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். நாம் அவர் மேய்ச்சலின் நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். துதி புகழோடு நுழைந்திடுவோம், தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஒக்கூர் பங்கு மக்களே, ஒக்கூர் அந்தோணியாருடைய பக்தர்களே, மாதா டிவி வழியாக நீ திருப்பலியில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரியரையும் அருளையும் வேண்டி நிற்கின்ற சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர், பதுவை புனிதர், புதுமை வள்ளல் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய புனித அந்தோணியாரை இன்று நினைவு கூறுகின்ற இந்த நாளில் புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் நன்றி செலுத்துவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் இறைவன் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்த வேண்டும் என்னுடைய திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தியில் நல்லாயனாக இயேசு கிறிஸ்து 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு வழிதவறி போன ஒரே ஒரு ஆட்டை தேடி செல்கின்றார். இன்று அதே நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்வு வரும் பொருட்டு, அந்த வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். நம்மையும் தேடி வருகின்றார். அவரை சிக்கன பற்றி கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், செய்ய தவறிய நன்மைகள் இவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் அது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திரு வசனங்கள் 1-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார்.
சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம்
கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 18 இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்திலிருந்து எருசலேமுக்கு ஆண்டவர் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். எருசலேம் அதனுடைய குற்றச் செயல்களின் பொருட்டு ஆண்டவரால் பலமுறை கண்டிக்கப்பட்டது. அந்த மக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய இந்த கண்டித்தலை பார்த்து எருசலேம் மக்கள் கலங்கி போனார்கள், குழப்பமடைந்தார்கள். கடவுளுடைய பார்வையில் நமக்கு இரக்கம் கிடைக்குமா என்று கலக்கமும் கொண்டார்கள். அப்படிப்பட்ட கலக்கமான நேரத்திலே கடவுள் அவர்களுக்கு, மகிழ்ந்திருங்கள், உற்சாகம் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, உங்களுடைய போராட்டங்கள் இத்தோடு முடியட்டும். எவ்வாறு ஒரு ஆயன் தன்னுடைய மந்தையை கண்ணுங்கருத்துமாக பேணி வளர்ப்பாரோ அதுபோல நான் உங்களை பாதுகாப்பேன், வளர்ப்பேன் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை தரும் வார்த்தைகளை முதல் வாசகத்திலே கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இந்த ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு ஆயனை ஒரு அழகான உருவகமாக கொடுத்து 99 ஆடுகள் மட்டுமல்ல, அதோடு இருக்கின்ற இன்னொரு ஆடும் கூட வழிதவறி சென்றுவிடக்கூடாது என்ற அக்கறையிலே அதை பேணி வளர்க்கின்ற ஒரு ஆயனாக
தன்னுடைய அன்பும் அக்கறையும் பராமரிப்பும் இருக்கும் என்பதை சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இறை வார்த்தைகளின் பின்னணியிலே எருசலேம் மக்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்குகின்ற போது அவர்களுடைய வாழ்வுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்புமைகளை உற்று நோக்குகிற போது நாம் ஒரு அழகான பாடத்தை இந்த திருவருகை காலத்திலே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எருசலேம் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் சூழலிலே வளர்வதற்கு முன்னேறுவதற்கு ஏராளமான போராட்டங்களை மேற்கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற ஏராளமான போராட்டங்கள் வந்து செல்வதை உணர்ந்து பார்க்க முடியும். என்னுடைய உழைப்புக்கு ஏற்றாற்போல் வளர்ச்சி இல்லையே என்ற ஒரு கலக்கம் பல நேரங்களிலே நமக்கு வருகிறது. நான் நன்மை செய்ய முயன்று கொண்டே இருக்கின்றேன், ஆனால் தீமைகள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய முயற்சிகளை உண்மையிலேயே கடவுள் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்ற கலக்கம் மானிடருக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட கவலைகளால் சூழப்பட்ட மானிட சமூகம் அந்த கவலைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது இந்த நவீன உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான எச்சரிக்கையும் நல்ல பாடமும் கூட. மனிதருக்கு கவலை ஏற்பட்டால் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதர்களுடைய இதயங்களை கவலைகள் வாட்டிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறது. மனிதருடைய இதயங்களை கவலை வாட்டினால் அதனுடைய விளைவு என்னவாகும்? மானிடர் ஏராளமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும். யாரிடம் கவலை மிகுகிறதோ அவர் மகிழ்ச்சியை இழக்கிறார். யாரிடம் கவலை அதிகரிக்கின்றதோ தன்னுடைய முயற்சிகளிலே அவர் பின்வாங்குகிறார், தோல்விகளை சந்திக்கின்றார், வாழ்க்கையில் விரக்தி அடைகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழப்பது மட்டுமன்று மனநலத்தையும் இழக்கிறார், உடல் நலத்தையும் இழக்கிறார். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக மானிடருக்கு இழப்பு ஏற்படுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சியின் இழப்பினால் எப்படியாவது அவற்றை பெற்றுவிட வேண்டும் என்று போராடுவார்கள். சில நேரங்களிலே மனக்கவலையோடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை அவர்கள் மகிழ்ச்சியாக காண்பார்கள். எனவே தான் பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்வது போல, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை சற்று மாற்றி மனக்கவலையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்றும் கூட நாம் சொல்லலாம். இந்த மனக்கவலை மனிதரிடம் வளர வளர கடவுளின் அன்பிலிருந்தும் சக மனிதர்களோடு கொண்டுள்ள அன்பிலிருந்தும் மானிடர் விலகிச் செல்வதால் அவர்களுடைய வாழ்வு கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறானதாக மாறிவிடுகின்றது. எனவே வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே, குறிப்பாக மத்தேயு நற்செய்தியின் 18ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்வது போல, மானிடர் எவருமே இப்படிப்பட்ட கவலைக்கு உள்ளாகிவிடக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கலாம், இழப்புகளை சந்திக்கலாம், சில பல இன்னல்கள் கூட வந்து செல்லலாம். ஆனாலும் கூட அவர்கள் கவலை கொள்ளக்கூடாது. கவலை கொண்டால் அவர்கள் வழி தவறி செல்ல நேரிடும். விண்ணக தந்தை இப்படி ஒரு மனிதர் கூட வழி தவறி சென்றுவிடக்கூடாது என்று தன்னுடைய அன்பையும் பராமரிப்பையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். எனவே தான் புனித பேதுரு அழகாக சொல்லுவார், தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே சொல்லுவார், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது அக்கறையாக இருக்கின்றார். எருசலேம் மக்கள் ஆண்டவருடைய இத்தகைய நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை கேட்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் பக்கமாக வந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களிடமிருந்தே ஆண்டவருடைய இறையாட்சி உலகெங்கும் பரவும்படியாக நம் ஆண்டவரும் திருவுளமானார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பிற்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த திருவருகை காலத்திலே நாம் கவலைகளின் மீது அகதி அக்கறை கொண்டிராமல் அந்த அக்கறைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய பராமரிப்பை உணர்வோம், மகிழ்ச்சியை காண்போம். அவரே நமக்கு
வாழ்வும் வழியும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டு தேவையான இறை ஆசிரிய வேண்டி திருப்பலியிலே பங்கு பெறுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வு பெறும் பொருட்டு அதை நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வரங்களையும் எடுத்து கூறி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உம் வார்த்தையில் நிலைத்து வாழ்ந்து ஆற்றலோடு வரவிருக்கும் உம்மை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைக்கவும், உம் வருகையில் உம் திருமுன் தலை நிமிர்ந்து நிற்க எங்களையே தயாரித்து கொள்ளவும் ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, உலகில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் பயங்கரவாதம் நீங்கி அமைதி நிலவவும், மழையினால் இயல்பு வாழ்க்கையில் இருந்து தவிப்போரின் துயர் துடைத்து ஆறுதலை பொழிந்தட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக தந்தையே இறைவா, திருவருகை கால தயாரிப்புகளில் நாங்கள் வெறும் வெளி அடையாளங்களை விடுத்து ஆன்மீக வளர்ச்சியில் எங்களை புதுப்பித்து கொள்ளவும், உம் பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமையவும், நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழவும் வரமுறல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை படைத்து பாதுகாப்பவரே, உக்கூர் பங்கு மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களையும் கொண்டவர்களாகி நம்பிக்கை வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை எந்நாளும் சான்று பகரும் மக்களாக வாழ அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையின் நாயகனே இறைவா, உமது அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கும் நாங்கள் புனித அந்தோணியாரைப் போல உண்மையான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மையே பற்றி கொண்டு இறை திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி காணும் மக்களாக வாழ வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நல்லாயனாகிய இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் எங்களுடைய திட்டங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், எங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் உடைய பாதத்தில் எடுத்து வைத்துள்ளோம். இவைகள் அனைத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களது வாழ்வை வளப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன். கருணை பொழிந்து எம்மை ஏற்பார். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். பிறந்த மனதுடன் பரந்த அன்போடு பகைவரை ஏற்றுக்கொண்டேன். பிறந்த மனதுடன் பரந்த அன்போடு பகைவரை ஏற்றுக்கொண்டேன். நிறைந்த மகிழ்ச்சி கண்டேன், அது மன்னிப்பில் எழ கண்டேன்.
சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன். சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன். பிறந்தேன் எனக்குள் தன்னலம் அளித்து, அதனை கொண்டு வந்தேன் நான், அதனை கொண்டு வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பார்த்து ஆழ்த்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையிலே தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே,
ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளித்த புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்க்க செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும்